ஸோ இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி பார்ட் 1 வீடியோ இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோக்கு வாங்க. ஓகேங்களா? ஸோ டேரெக்டாக இந்த வீடியோ வந்து பார்க்க வேண்டாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஸோ ப்ரீவியஸாக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஸோ மேலே வந்து ஐகானில் லிங்க் கொடுக்குறேன். இந்த ஏரோ இருக்குது பார்த்தீங்களா? அது பாயிண்ட் பண்ணுற இடத்துல லிங்க் வந்திருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஒரு டே ஃபுல்லாக ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ நெக்ஸ்ட் டே எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து என்ன பண்ணிட்டான், நமக்கு இங்கே மிட்டிகேட்டே ஆகலை. ஓகேங்களா? ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன், மார்க்கெட் வந்து இங்கேருந்து பை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இங்கேருந்தே நம்ம பை பண்ணாலும் பை பண்ணலாம். ஏன்னா சோச் நடக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், மார்க்கெட் வந்து பை தான் ஆகும் அப்படின்ட்டு. ஆனால் இங்கே வந்து எனக்கு ட்ரிகர் ஆகலை. ஓகேங்களா? ட்ரிகர் ஆகலைன்னா மார்க்கெட் எகைன் கீழே வரல. ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ மார்க்கெட் கீழே வந்திருந்தானா ஒரு நல்ல மூமெண்ட் கிடச்சிருக்கும். நல்லா மார்க்கெட் வந்து மேலே போயிட்டான். ஓகேங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி நான் என்ன பண்ணேன் அப்படின்ற பார்க்குறதுக்கு முன்னாடி கோல்டில் ஒரு மூமெண்ட் நடந்துகிட்ருக்கு. அதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போய் பார்த்துடலாம். ஸோ கோல்டு வந்து மார்க்கெட் மேலேயே போயிட்டு இருந்துட்டான். ஸோ டிஸ்காலில் நான் வந்து என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னா, இந்த டிமாண்டில் பை போகலாம் அப்படின்னு கொடுத்துருந்தேன். எங்கள் மார்க்கெட் இந்த ஹையை எடுத்ததுக்கப்புறம். ஸோ என்ன பண்ணிட்டான், இந்த டிமாண்டுக்கு வரல, மார்க்கெட் வந்து மேலே போயிட்டான். ஸோ நான் என்ன ஒரு பிளான் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் வந்தானா, வர்றதுக்கு இண்டிகேட் பண்ணானா நம்ம செல் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணேன். ஸோ 5 மினிட்ல நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகேங்களா? ஸோ 5 மினிட்ல ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர் இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் பண்ணியிருந்தான். ஸோ நல்ல டிமாண்ட் வந்து கிடச்சிது. ஸோ இந்த டிமாண்ட்லேருந்து எகைன் வந்து ஒரு பை வந்து பண்ணலாம், ஸோ செல்லும் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லண்டன் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் என்ன இண்டிகேட் பண்ணியிருந்தான்னா, ஒரு சூப்பரான ஸ்வீப்பு. ஸோ ஸ்வீப் பண்ணிவிட்டு நமக்கு இந்த இடத்துல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்து கொடுத்துட்டு இருந்தான். ஓகேங்களா? ஸோ இந்த இன்றைக்கும் நான் வந்து வீடியோவை ரெக்கார்ட் பண்ணலாம், டாக்குமெண்ட் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நினச்சி பண்ணேன். ஆனால் எனக்கு வந்து பண்ண முடியல. ஓகேங்களா? சம் ஆஃப் த ஒர்க்குனால என்னால் பண்ண முடியாமல் போச்சு. சரி, ஓகே. நான் இன்றைக்கி என்ன பண்ணேன் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஓகே, இங்கே வந்து சோச் வந்து நடந்துருச்சு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய சப்ளை இருக்குது பார்த்தீங்களா, இந்த சப்ளையில் செல் வந்து போகலாம். ஆனால் கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் போகலாம். ஸோ இங்கே செல் போனோம்னா நம்ம இந்த டிமாண்டில் நம்மளோட டிபி எக்ஸிட் பண்ணிடணும் அப்படின்ட்டு ஒரு பிளானில் டிஸ்கார்டுலையும் வந்து கொடுத்துட்டேன். ஸோ ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளைக்கு மார்க்கெட் வந்தான். ஸோ 1 மினிட்டுக்கு நான் போய் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். மார்க்கெட் இங்கே ஒரு ட்விஸ்ட் ஒன்று பண்ணான். ஓகேங்களா? ஸோ இந்த லோவை எடுக்கலை. ஆனால் நல்லா பாருங்கள், இந்த லோவை எடுக்கலை. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல லோவை எடுக்கலை. ஸோ இன்கேஸ் லோ எடுத்துருச்சு அப்படின்னு நினச்சி செல் போனவங்களுக்கு எஸ்எல் தான். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து செல் போனவங்களுக்கு எஸ்எல். ஸோ நம்ம வந்து டிஸ்காலில் வந்து இன்னும் கண்ட்ரோல் எடுக்கல, வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஹையை எடுத்து இங்கே வந்து சோச் வந்து பண்ணிட்டான். ஸோ நம்ம என்ன பண்ணோம், இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் என்ட்ரி போயிட்டோம். ஸோ இது 1 and 1 சப்ளை, இது ஒன்று மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல டிமாண்ட் வந்து இருக்குது. டிமாண்டை மிட்டிகேட் பண்ணனால இந்த சப்ளை கொஞ்சம் பவர், அதாவது டிமாண்ட் மிட்டிகேட் பண்ணனால இல்லை, டிமாண்டை ரியாக்ஷன் பண்ணனால இந்த சப்ளைன்றது வந்து நமக்கு பவர். இதை விட்டுட்டு நமக்கு வேறு எந்த சப்ளையும் இல்லை. ஸோ இந்த கன்சால்டேஷன்ன்றது வந்து நமக்கு ஒரு லிக்விடிட்டி. ஓகேங்களா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், ஸோ இந்த இடத்துல செல் வந்து ப்ளேஸ் பண்ணி கீழே இருக்கக்கூடிய டிமாண்டில் என்னோடய டிபியை வந்து செட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? டிமாண்டை செட் பண்ணிட்டேன். ஸோ மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிவிட்டு நேராக டிபிக்கு வந்துட்டான். ஆனால் டிபி நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில் வந்து நின்றுட்டு, அதாவது இங்கே வந்து நின்றுட்டு இந்த ஒரு அப்சைடு கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு ரியாக்ஷன் பண்ணிட்டு இருந்தான். ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து எங்கே நடக்குதுன்னா, இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. ஸோ அதை விட உங்களுக்கு வந்து 5 மினிட்ல பார்த்தீங்கன்னா அந்த ரியாக்ஷன்றது இம்பேலன்ஸில் நடக்குது. அப்படின்றப்போ மார்க்கெட் இங்கேருந்தே மேலே போயிடலாம்.
ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், டிஸ்கார்டில் வந்து எல்லாரும் வந்து கோல்டு வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க, கண்ட்ரோல் எடுக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் வந்து பண்ணிட்டேன் அந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ இருந்தாலும் நமக்கு டிபி வந்து கொடுத்துட்டான். ஆனால் எக்ஸிட் ஆகாமல் இருந்திருந்தோன்னா இந்த டிபி நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிருக்காது. ஏன்னா இது ரொம்ப ஃபோர்ஸாக உடனே மார்க்கெட் டக்குன்னு வந்து எடுத்துகிட்டு டக்குன்னு மேலே போயிட்டான். ஓகேங்களா? இந்த இடத்துல குயிக்காக டிபி ஹிட் பண்ணிட்டு குயிக்காக எஸ்எல் வந்து, அதாவது பிரேக் ஈவன் வந்து சீக்கிரமாகவே போயிட்டான். ஸோ அதனால் நம்ம கரண்ட் மார்க்கெட்டில் எக்ஸிட் ஆனதுனால இன்றைக்கி வந்து கோல்டில் ஒரு ப்ராஃபிட் வந்து நம்ம ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ $259 வந்து நம்ம இந்த ட்ரேடில் வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ டிஸ்கார்டில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த சப்ளைலேருந்து செல் வந்து போய்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி செல் வந்து போயிடுச்சு. தென் இந்த டிமாண்டில் இருந்து பை வந்து நம்மளால் போக முடியும். ஓகேங்களா? பை வந்து போக முடியும். ஆனால் வந்து நம்ம பை வந்து போக வேண்டாம். ஓகேங்களா? ஏன்னா இங்கே ட்ரேடு வந்து பண்ணியாச்சு. இந்த மூமெண்ட்டு அப்படின்றது வந்து நமக்கு வந்து ட்ராப் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ இங்கே கொடுத்து இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே. ஆனால் இந்த மூமெண்ட் அப்படின்றது ஸோ இந்த டிமாண்டில் மார்க்கெட் வந்து இந்த ஒரு ரியாக்ஷன், உடனே குயிக் ரியாக்ஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த குயிக் ரியாக்ஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கவர் தான். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் கண்டிப்பாக இதில் ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் வித் கன்ஃபர்மேஷனோட நம்ம பை வந்து போகணும். ஆனால் என்னோட சஜஷன் இங்கே வந்து போக வேண்டாம் அப்படின்ட்டு தான். டிஸ்கார்ட்லேயும் வந்து இந்த டிமாண்டில் பை போக வேணாம் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டேன். ஸோ 5 மினிட்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரியாக்ஷன் தான். இந்த மூமெண்ட்டுன்றது மார்க்கெட் வந்து சும்மா நின்றுக்கிட்டு இருக்கான். ஓகேங்களா? அப்போ எகைன் இப்படி வந்து இப்படி போயிட்டு கூட இப்படி வரலாம், நமக்கு டிபியும் ஹிட் ஆகலாம். ஆனால் இருந்தாலும் வேண்டாம், நம்ம ரூலுக்குள்ளே மார்க்கெட் வரல, நமக்கு கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ட்ரை பண்ணக்கூடாது. ஓகேங்களா? சரி, ஓகே. ஓகே, அப்புறம் இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்றத பார்த்துலாம். ஸோ யூரோஎஸ்டி ஃபுல்லாகவே நம்ம வந்து ட்ரேடு கிடைக்கும்னு வெயிட் பண்ணி ஒரு ட்ரேடு போட்டோம். பிரேக் ஈவன் தான் வந்து ஹிட் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ எதை பேஸ் பண்ணி நான் ட்ரேட் போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்டில் மார்க்கெட் கண்ட்ரோல் எடுத்துச்சு, கண்டிப்பாக மேலே தான் போகும்னு எனக்கு தெரியும். ஓகேங்களா? ஆனால் இங்கே ஒரு சப்ளை இருக்குது. இந்த இடத்துல ஒரு சப்ளையை மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிவிட்டு கீழே வந்திருக்கான். அப்போது இங்கே ஒரு சப்ளை இருக்குது. ஓகேங்களா? இந்த சப்ளை 1 மினிட்ல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சப்ளை இருக்குது. ஆமாம் தானே? ஸோ இந்த சப்ளையில் மார்க்கெட் வந்து கண்ட்ரோல் எடுத்து நமக்கு செல் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ளையில், ஸோ உங்களுக்கு சார்ட் வந்து சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன், இப்படி வைக்கிறேன். ஓகே. ஸோ நான் என்ன பிளான் பண்ணேன்னா, இந்த சப்ளையில் மார்க்கெட் வந்து கண்ட்ரோல் எடுத்துட்டு கீழே வந்து இந்த டிமாண்டில் கண்ட்ரோல் எடுத்து மேலே போகும். ஏன்னா மார்க்கெட் மேலே தான் போகும்னு தெரியும், ஆனால் இந்த டிமாண்டில் எடுத்து மேலே போகும் அப்படின்ட்டு நான் ஒரு ப்ரிடிக்ஷனில் என்ன பண்ணிட்டேன், இந்த சப்ளையில் வந்து நான் வந்து கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் அப்படின்ட்டு 5 மினிட் சப்ளையில், ஸோ 1 மினிட் சப்ளையில் ஆக்சுவலாக இன்றைக்கி நான் நிறையா பண்ணேன். என்னென்ன பண்ணேன்றதை நான் மறந்துருச்சு. ஸோ ஞாபகம் இருக்கிறத மட்டும் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் மிட்டிகேட் பண்ணால் நமக்கு இந்த இடத்துல சோச் வந்து நடந்தது. ஸோ நான் இந்த இடத்துல என்ட்ரி வந்து போட்டிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தாலே தெரியுது நல்லாவே, இது இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ 5 மினிட்டு போய் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்ளையாகவும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் வந்து என்ன பண்ணிட்டேன், இந்த சப்ளையில் ஆக்சுவலாக 1 மினிட்ல போனேன். ஓகேங்களா? ஸோ 1 மினிட்ல இந்த இடத்துல என்ட்ரி வந்து போயிட்டேன். ஸோ ஒரு குட் ப்ராஃபிட், ஒரு நல்ல ஹியூஜ் ப்ராஃபிட். ஏன்னா இது வந்து ரிஸ்க் ரிவார்டு ஆர்ஆர் வந்து ரொம்ப கம்மி. ஓகேங்களா? ஆர்ஆர் கம்மின்றத விட ரிஸ்க்கு கம்மி, ரிவார்டு ஜாஸ்தி. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இப்படி என்ட்ரி வந்து போட்டிருந்தேன். ஸோ டிபி பார்த்தீங்கன்னா இந்த லோவில் வந்து வச்சுருந்தேன். ஓகேங்களா?
இந்த லோன்றது எதை சொல்கிறேன்னா இந்த டிமாண்டுக்கு வந்துட்டு போவான் அப்படின்ட்டு ஒரு பிளானில். நல்லா புரியுதுங்களா? நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த டிமாண்டில் மார்க்கெட் வந்து இந்த டிமாண்டில் மிட்டிகேட் பண்ணி மேலே தான் போகிறான். ஆனால் இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் எடுக்காதனால மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டு இப்படி எடுத்துகிட்டு போவான் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணேன். அது கீழே வர்றது ஏதாவது ஒரு சப்ளைலேருந்து கீழே வரும் அப்படின்ட்டு பிளான் பண்ணேன். ஸோ அந்த சப்ளை தான் இந்த சப்ளை. ஓகேங்களா? ஸோ கன்ஃபர்மேஷன் என்ட்ரியும் போட்டாச்சு. மார்க்கெட் நல்ல ஒரு பெரிய ப்ராஃபிட்டே எனக்கு நல்ல ப்ராஃபிட் ரன் ஆகிட்டே இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், 1 மினிட்ல என்ட்ரி போனேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து என்ட்ரி வந்து போயிருந்தோம். ஸோ நான் வந்து ட்ரேடு வந்து இந்த இடத்துல நான் மேனேஜ் பண்ணலை. ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட் கீழே தான் வரும். ஸோ எகெயின் வந்து இங்கே மேலே வந்துட்டு போகும் அப்படின்ட்டு வந்து தெரியும். ஓகேங்களா? ஸோ ட்ரேடு வந்து மேனேஜ் பண்ணாமல் நான் என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்துல அப்படியே மார்க்கெட்டை வந்து விட்டுட்டேன். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து எனக்கு எஸ்எல் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ மேனேஜ் பண்ணாமல் விட்டதுக்கு காரணம் என்னென்னா 1 மினிட்ல இருக்குது மார்க்கெட் வந்து. ஓகேங்களா? எப்பயுமே மேனேஜ் பண்ணி வைப்பேன். ஸோ இதில் வந்து மார்க்கெட் வந்து எகெயின் மேலே போயிட்டு கீழே வரலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் வந்து நான் அப்படியே வந்து விட்டுட்டேன். ஓகேங்களா? பிகாஸ் வந்து இந்த இடம் ஃபுல்லாகவே ஏஷியன் மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ ஏஷியன் மார்க்கெட்டில் லிக்விடிட்டி கம்மியாக இருக்கனால எகெயின் வந்து சப்ளைக்கு வரலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ண அதே மாதிரியே மார்க்கெட் வந்துச்சு. ஸோ எகெயின் வந்து ட்ரிகர் பண்ணிவிட்டு இங்கே வந்து கீழே வந்து போனோம். ஸோ நமக்கு இந்த இடத்துல பாடி க்ளோஸ் ஆகட்டும், ஆனதுக்கப்புறம் நம்ம ட்ரேடை மேனேஜ் பண்ணிடலாம், பிரேக் ஈவன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். ஆனால் மார்க்கெட் வந்து இங்கே இதை ஸ்வீப் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிட்டான். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நமக்கு ஒரு ரீசனபிள் லாஸ் தான் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ லாஸ் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா $54 வந்து நமக்கு வந்து லாஸ் வந்து ஆயிருக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே. அப்புறம் இந்த இடத்துல மார்க்கெட் இந்த இடத்த சோச் வந்து கொடுத்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த சோச் வந்து கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து இந்த இடத்துல ஒரு செல் வந்து போகலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து கீழே வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு இங்கே ஒரு செல் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு டிஸ்கார்டில் வந்து கொடுத்துருந்தேன். அப்புறமா வந்து ட்ரை பண்ணலை. ஓகேங்களா? சரி, ஓகே. உங்களுக்கு இந்த இந்த இடத்துல ஒரு விஷயத்த வந்து சொல்லணும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி வேறு இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்றத ஒன்ஸ் போய் பார்த்துட்டு இருந்தாலாம் வேறு ஏதாவது பண்ணியிருக்கேனான்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே கோல்டு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ட்ரேடு எடுக்கும் போதே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறேன். ஸோ ட்ரேடு ரொம்ப விஷயங்கள் வச்சு நான் ட்ரேடு வந்து எடுக்கிறேன். அப்புறம் வந்து அது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது ஒன்றுமே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. ஏன்னா நம்ம சின்ன சின்ன மைனர் ஸ்ட்ரக்சரில் போய் என்ட்ரி போகிறனால நான் என்னென்ன பார்த்து என்ட்ரி போகிறேன் அப்படின்றத அதுக்கப்புறம் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இப்போ நான் யூடியூப்லேயே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த மூமெண்ட் இங்கே போகலாம் அப்படின்ட்டு. அதுலேயே வந்து ஒரு 50% தான் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இன்னும் இருக்கிற 50% நம்ம பேசும்போது அந்த ஐடியா வராது. அப்புறம் என்ட்ரி எடுக்கும்போது அந்த ஐடியா வரும். அப்போ அதுக்குன்னு தனியாக நம்மளால் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால தான். ஓகே. நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரேட் எடுக்கும்போது வீடியோ வந்து பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே. சரி, ஓகே. இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு நாலேஜ். ஓகே. ஸோ ஞாபகம் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஏரோ வந்து கொடுத்து வச்சுருக்கேன், வீடியோவில் வந்து சொல்லணும் அப்படின்ட்டு. சரி, ஓகே. இப்போ மார்க்கெட் வந்து இந்த டிமாண்டில் வந்து கண்ட்ரோல் எடுத்துட்டான். கண்ட்ரோல் எடுத்துகிட்டு மார்க்கெட் இங்கே போகிறான், இப்படியே போகிறான், இங்கே போயிட்டு இந்த டிமாண்டில் கண்ட்ரோல் எடுக்கிறான். ஓகேங்களா? ஸோ எல்லோரும் ஒரு பெரிய தப்பு வந்து ஒன்று பண்ணுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சப்ளை வந்து நோட் பண்ணிடுவாங்க. இங்கே சப்ளை நோட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இருக்கிற ரீஃபண்ட்மெண்ட்டை நோட் பண்ணிடுவாங்க. ரீஃபண்ட்மெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு இங்கே ரீஃபண்ட்மெண்ட்லேருந்து ஸ்வீப் பண்ணிவிட்டு கீழே வரும். ஓகேங்களா? இது 5 மினிட்னு வச்சுங்க. ஸோ இந்த ரீஃபண்ட்மெண்ட்டில் ஸ்வீப் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து கீழே வரும். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க, இதை சோச்சாக எடுத்துக்கிட்டு, அதாவது 1 மினிட்ல பார்த்தீங்கன்னா ஸ்வீப் பண்ணிவிட்டு கீழே வருதா. ஸோ இந்த பிரேக் ஈவன் போட்டிருக்கேன்ல, இதை வந்து சோச்சாக கன்சிடர் பண்ணிக்கிட்டு இதில் என்ட்ரி வந்து போவாங்க. ஓகேங்களா?
இப்போ வந்து இந்த இடத்துல தான் என்ட்ரி போனோம். சாரி, கீழே வந்து மார்க் பண்ணியிருந்தாலும் அது கிடையாது. இந்த இடத்துல என்ட்ரி வந்து போயிருந்தோம். போகலை, கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இங்கே வந்து என்ட்ரி வந்து போவோம். ஓகேங்களா? ஸோ இந்த கேஸில் நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. நான் டிஸ்கார்ட்லேயும் வந்து இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பாருங்க அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுக்காம மார்க்கெட் வந்து மேலே போயிட்டான், சப்ளை பிரேக் பண்ணிட்டான். அதனால் விட்டுருங்க, இதை எதுவும் எடுக்க வேணாம் அப்படின்ட்டு சொல்லிட்டேன். ஸோ நமக்கு இங்கே சப்ளை கிடச்சிது, கிடச்சிட்டு நம்ம பை வந்து போகிறது வந்து தப்பு. எல்லாரும் சரி, நானும் இன்னைக்கு அந்த தப்பு தான் பண்ணேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சோச் வந்து பண்ணிட்டான் அந்த இடத்துல. சோச் பண்ணிவிட்டு இதை வந்து சோச் பண்ணிவிட்டு கீழே வரும்போது இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். இதை சோச் பண்ணிவிட்டு கீழே வரும்போது நமக்கு ஹையர் டைம் ஃப்ரேமில், சரி லோவர் டைம் ஃப்ரேமில் இதில் கன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். அப்புறம் கீழே வந்துட்டு மேலே போயிடுவாங்க. புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஸோ ட்ரெண்டு வந்து நல்லா பார்த்து ட்ரேட் பண்ணும். ட்ரெண்ட் இஸ் அ ஃப்ரெண்டு. ஓகேங்களா? சரி, இங்கே ஒரு நாலேஜ்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதை வந்து சொல்லிடுறேன். ஸோ இப்போது 5 மினிட்டு நான் இந்த இடத்துல செல் வந்து போனேன். ஆனால் கன்ஃபர்மேஷன் பார்க்குறோம் அப்படின்றனால நம்ம வந்து எஸ்கேப் ஆயாச்சு. இந்த இடத்துல செல் வந்து போனேன். இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணியிருக்கு. மிட்டிகேட் பண்ணிவிட்டு அப்படியே மார்க்கெட் இப்படியே வந்தான். இங்கே மேலே போயிட்டு சோச் வந்து பண்ணிட்டான் இந்த இடத்துல. ஓகேங்களா? அப்போது நமக்கு ஃப்ளிப்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து ஃப்ளிப்பு. ஓகேங்களா? இந்த ஃப்ளிப்பில் கன்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம பை தான் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? இப்போ பை பண்ணியிருக்கோன்றப்ப பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஃப்ளிப்பில் நம்ம பை வந்து பண்ணுறோம். ஸோ 5 மினிட்டுக்கு வந்து நம்ம போகிறோம். 5 மினிட்ல ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. எங்கே இருக்குது? 5 மினிட்ல இங்கே ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து ரீஃபண்ட்மெண்ட் வந்ததுனால 1 மினிட்டுக்கு வந்து போகிறோம். ஓகேங்களா? ஸோ 1 மினிட்டுக்கு வந்து போகிறோம். 1 மினிட்ல இந்த லோவை கட் பண்ணி இந்த ஹையை எடுத்துருச்சு. அப்போது இந்த டிமாண்டில் வந்து நம்ம பை வந்து போகிறோம். ஓகேங்களா? இங்கே ஒரு சின்ன ட்ராப் வந்து இருக்குது. ஓகேங்களா? இந்த டிமாண்டில் பை வந்து போகிறோம். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் மேலே போயிருக்கான். மேலே போயிட்டு, அதாவது இந்த லோவை எடுத்து இந்த ஹை எடுத்தான், டிமாண்டு கொடுத்தான், இன்டியூஸ்மெண்ட் கொடுத்தான், இன்டியூஸ்மெண்ட் கொடுத்துட்டு டிமாண்டில் ஆர்டர் எடுத்தான். ஆர்டர் எடுத்துட்டு மேலே போனவன் திடீர்னு கீழே வந்துட்டான். ஓகேங்களா? ஸோ இந்த திடீர்னு கீழே வந்தவன் எங்கே வந்திருக்கான், எங்கேருந்து வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்ளைலேருந்து வந்திருக்கான். ஓகேங்களா? அப்போது கீழே வந்தவன் இங்கே வந்து இந்த லோவே எடுத்துட்டான். அதாவது இங்கே பை போனவங்களுக்கு எஸ்எல். அப்போ இந்த லோவை எடுக்கிற அளவுக்கு இந்த சப்ளையில் சம் ஆஃப் த பவர் இருந்திருக்கு. அப்போது மேனிப்புலேஷன் பண்ணப்பட்ட சப்ளை அப்படின்றது இந்த சப்ளை. அப்போ இந்த சப்ளைனால் கிரியேட் பண்ண கன்ஃபர்மேஷன் சப்ளை இங்கே இருக்குது. ஸோ ஓவரால் சப்ளைவே இங்கே இருக்குது. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கான். ஸோ இங்கே கன்ஃபர்மேஷன் சப்ளையில் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணியிருக்கு. ஓவரால் சப்ளையே பார்த்தீங்கனாலும் அதுவும் ரியாக்ஷன் தான் பண்ணியிருக்கு. ஸோ ரியாக்ஷன் பண்ணி ஓவரால் சப்ளை வந்து எங்கே பாடி க்ளோஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பாடி க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஓவரால் சப்ளை இங்கே பாடி க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம இந்த சப்ளையும் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பாடி க்ளோஸ் பண்ணியிருக்கு. அப்போது இந்த பாடி க்ளோஸ் பண்ணதுக்கு ஃப்ளிப்பு. ஓகேங்களா? இது வந்து மார்க்கெட்டிங் இப்படி வந்து ஃப்ளிப் ஆகிட்டு தானே மார்க்கெட் வந்து போயிருக்கு. அப்போது இந்த ஃப்ளிப்பில் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், கண்ட்ரோல் எடுத்திருக்கான். ஓகேங்களா? கண்ட்ரோல் எடுத்து இந்த இடத்துல நமக்கு டிபி வந்து கொடுத்துட்டான். ஆமாம் தானே? ஸோ டிபி வந்து கொடுத்துட்டான். சரிங்களா? ஸோ இந்த டிபி கொடுத்ததுக்கு இங்கே ஒரு டிமாண்ட் வந்திருக்கு. ஸோ இந்த டிமாண்டில் எகெயின் கன்ஃபர்மேஷன் எடுத்து மார்க்கெட் வந்து மேலே போயிட்டுருக்கான். ஸோ இந்த கன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பேஸ்ன்றது நமக்கு ஒரு லிக்விடிட்டி. இந்த லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணி இங்கேருந்து பை வந்து போயிருக்கான். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துலையே இத்தனை விஷயத்த பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து இத்தனை ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒர்க்கெல்லாம் முடிச்சிருச்சு. இந்த இடத்துல அப்படியே ஒர்க்கை முடிச்சு மேலே வந்து போயிட்டான். ஓகேங்களா? அப்போது கீழே வந்தானா நமக்கு இந்த டிமாண்ட்லாம் ஒர்க் ஆகாது. புரியுதுங்களா? ஸோ இந்த டிமாண்ட்லாம் ஒர்க் ஆகாது. ஏன்னா இங்கேயே எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு மேலே போயிட்டான். இப்போ கீழே வந்தானா பர்பஸே இல்லாமல் கீழே வருவான். அப்போது இந்த டிமாண்ட் வந்து ஒர்க் ஆகுதுன்னா 50% ஒர்க் ஆகும். ஓகேங்களா? 50% தான் ஒர்க் ஆகும். ஸோ நாலேஜ் புரிஞ்சுங்களா? ஸோ இப்போ வந்து என்ட்ரி எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே வீடியோ வந்து கட் ஆகிடுச்சு. சரி ஓகே. இப்போ என்ட்ரி எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது 5 மினிட் 1 மினிட் இதிலலாம் மார்க்கெட் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கு,
மிட்டிகேஷன்ஸ்லாம் பண்ணிட்டு வந்து மார்க்கெட் வந்து போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது, இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. அதை விட இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட் வந்து பவர். ஓகேங்களா? எந்த டிமாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிட்டிகேஷன்லாம் நடந்துட்டு வந்திருக்குல்ல, ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு டிமாண்டு, இந்த டிமாண்ட். ஸோ இன்கேஸ் இதுவும் டிமாண்டாக இருந்தால் இதுவும் டிமாண்டு தான். ஓகே ஓகே இப்போ வந்து டிமாண்ட் வந்துருச்சு. இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், 1 மினிட்ல ரீஃபைன்மெண்ட் எடுக்கிறோம். ஸோ 5 மினிட்ல இது ஒரு டிமாண்ட், இது ஒரு டிமாண்ட். 1 மினிட்ல இது ஒரு ரீஃபைன்மெண்ட், இது ஒரு ரீஃபைன்மெண்ட். ஓகே அப்போ ஸோ இது எடுக்கட்டும். எடுத்து நம்ம வந்து பை வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? எடுத்துருச்சு. கன்ஃபர்மேஷன் கொடுக்கட்டும். 1 மினிட்லேயே நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்துடலாம். ஓகே இந்த டிமாண்டில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ரெக்கவர் வந்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து நியூயார்க் டைமிங்கில் வந்து நடக்கலை. ஸோ லண்டன் முடிஞ்சிருச்சு. லண்டன் முடிஞ்சிட்டு நியூயார்க்குக்கும் லண்டனுக்கும் நடுவில் வந்து நடந்துகிட்ருக்கு. இன்னும் லண்டன் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகலை. ஸோ ஓகே, நம்ம வந்து இங்கே சோர்ஸ் வந்து நடந்துருச்சு. ஸோ இங்கே ரீஃபைன்மெண்ட்டும் பக்காவாக எடுத்திருக்கு. ஸோ ரீஃபைன்மெண்ட்டுக்கு கீழே இது வந்து லிக்விடிட்டி. ஓகேங்களா? லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணி மார்க்கெட் வந்து மேலே வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதை டிமாண்டாக எடுக்காத பட்சத்தில் இது லிக்விடிட்டி ஹண்ட்டாக நம்ம வந்து எடுக்க முடியும். அப்போது டிமாண்டும் வந்து எடுத்துருக்கு, லிக்விடிட்டி ஹண்ட்டும் பண்ணியிருக்கு. ஸோ 5 மினிட் போய் பார்த்தோன்னா நமக்கு இங்கே ஒரு டிமாண்ட் வந்து கிடைக்குது. ஸோ இந்த டிமாண்டுக்குள்ளே நம்ம கன்ஃபர்மேஷன் டிமாண்டை ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எத்தனை கன்ஃபர்மேஷன் டிமாண்ட் வந்து கிடைக்குதுன்னா 1 2 3 4, இதை விட்டுறலாம், 3 வந்து கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இது ஒன்று, இதுவும் டிமாண்ட், இதுவும் டிமாண்டு. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணலாம், இதில் ஏதாவது ஒன்று மட்டும் எடுக்கணும். ஸோ அது வந்து எதை வந்து எடுக்கலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ எதை எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எக்ஸ்ட்ரீம் டிமாண்டு. ஸோ இது எக்ஸ்ட்ரீம் அதுக்கு மேலே ஒரு டிமாண்ட் இருக்குது. ஓகே, இப்போது இது வந்து சப்ளைனா இதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் சப்ளை. சும்மா எக்ஸாம்பிளுக்கு இது வந்து ஒரு சப்ளை கேண்டல் தான். இந்த சப்ளை கேண்டலை இந்த கேண்டல் வேகமாக வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஆமாம் தானே? இந்த கேண்டல் வேகமாக வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ அப்போது இந்த கேண்டலை எடுத்துக்கலாம். ஸோ இது ஃபுல்லாக எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு ரிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இப்படி என்ட்ரி போகிறோன்றப்போ லோவில் நம்ம என்ட்ரி எஸ்எல் வந்து செட் பண்ணுவோம். ஸோ 1:3 நமக்கு செட் ஆகாது. சரி, அப்போது இதை வந்து நம்ம ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் 5 மினிட்டாக மாற்றிக்கிட்டு இதுக்கு இந்த கேண்டலில் இருக்கிறத ரீஃபைன்மெண்ட்டாக எடுத்துகிட்டு அதில் 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் ஒரு ஐடியாவுக்கு. அப்போது இதை வந்து நம்ம டிமாண்டாக எடுத்துக்கலாம். 1 மினிட் போயிட்டு நான் சொன்ன இந்த கேண்டலில் ரீஃபைன்மெண்ட்டாக எடுத்துக்கலாம்.
ஸோ இப்படி பண்ணுறதுனால நம்ம கண்டிப்பாக என்ட்ரி வந்து மிஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்து ஹை. ஸோ எனக்கு 1:3 நான் வந்து ட்ரேட் வந்து எனக்கு பிடிக்காது, அதனால இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறேன். அப்படி இந்த ட்ரேடை நான் மிஸ் பண்ணி ட்ரேடு வந்து ட்ரிகர் ஆகாமல் எனக்கு போய் டிபி வந்து ஹிட் ஆனாலும் எனக்கு வந்து கவலை இல்லை. ஏன்னா நான் 1:3 ட்ரேட் வந்து பண்ண மாட்டேன். ஓகேங்களா, அதை அவாய்ட் பண்ணிடுவேன். இருந்தாலும் இந்த ட்ரேட் நான் பண்ணக்கூடாது. என்னோட மைண்ட் செட்டுக்கு, என்னோட ரூலுக்கு இந்த ட்ரேட் நான் பண்ண மாட்டேன். இருந்தாலும் ஒரு சான்ஸ் இங்கே கிடைக்குதான்னு பார்க்கலாம். அப்படி கன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங்காக எடுத்துச்சுன்னா பை வந்து பண்ண முடியும். ஓகேங்களா, பை பண்ணி பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து வரட்டும் கீழே. ஓகேங்களா, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிளாக் வந்து ஹைலி வேலிடு. இது ஒர்க் ஆயிரும், இது ஒர்க் ஆகிடும். ஸோ ஓவராலாக இங்கே டிமாண்ட் இருக்குது, அது வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, ஓகே. இப்போ வந்து இந்த ஹையை எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க. மார்க்கெட் இந்த ஹையை எடுத்துகிட்டு கீழே வந்தானா கண்டிப்பாக அது ஒர்க் ஆகும். ஓகேங்களா, அப்போ நம்ம இந்த ஹையை எடுத்துட்டோன்னா நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் தூக்கி தான் போடணும் இப்படி. ஓகேங்களா, ஸோ நம்ம இந்த மாதிரி என்ட்ரி போகிறோன்றப்போ நமக்கு 1:6 வந்து கிடைக்குது. ஆனால் எஸ்எல் வந்து கீழே தான் வைக்கணும், ஏன்னா இன்னொரு ரீஃபண்ட்மெண்ட்டு பெண்டிங்கில் இருக்குது. ஓகேங்களா, ஓகே ஓகே, இது வந்து பார்க்கலாம். ஸோ இப்போது இங்கே ஒரு என்ட்ரி வந்து போயிருந்தேன். ஸோ அந்த வீடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணேன். ஆக்சுவலாக லைவாகவே போகும்போது வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். அந்த வீடியோ வந்து டவுன்லோடில் கொஞ்சம் இஷ்யூ ஆகிட்டு அந்த வீடியோ வந்து டவுன்லோட் ஆகாமல் போயிடுச்சு. ஸோ அது மிஸ் ஆகிடுச்சு. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு நான் என்ட்ரி போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு மார்க்கெட் கண்டிப்பாக வரணும். ஓகேங்களா, அதான் நம்ம சொல்லியிருந்தோம், மார்க்கெட் வந்து வரணும். வர்றதுக்கு மேலே ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறானான்ட்டு வெயிட் பண்ணேன். ஓகேங்களா, ஸோ அழகாக ஸ்வீப் பண்ணி எனக்கு இந்த இடத்துல ஒரு சோச் வந்து பண்ணியிருந்தான். ஓகேங்களா, சோச் வந்து பண்ணியிருந்தான். ஸோ இங்கேருந்து ஒரு என்ட்ரி வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி மார்க்கெட் வந்து இது வந்து டிமாண்டு. இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் சூப்பராக வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு ஃப்ளிப்பு கேண்டலை சூப்பராக வந்து கொடுத்துருச்சு. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஃப்ளிப். ஸோ இது வந்து ஃப்ளிப் என்ட்ரி. இது வந்து நமக்கு ஃப்ளிப் வந்து கொடுத்துருச்சு மார்க்கெட். ஓகேங்களா, ஸோ ஃப்ளிப் கேண்டல் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம இங்கே டேரெக்டாக என்ட்ரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கே என்ட்ரி போட்டிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இம்பேலன்ஸ்லேருந்து என்ட்ரி போட்டேன். ஏன்னா நான் இப்போ வந்து 1 மினிட்டு. ஓகேங்களா, மார்க்கெட் எப்படி வேணாலும் ஒர்க் ஆகலாம். ஸோ அதனால் இந்த இம்பேலன்ஸ்லேருந்து என்ட்ரி வந்து போட்டுட்டேன். ஓகேங்களா, ஸோ எனக்கு வந்து எப்படி போட்டிருந்தேன்னா எப்படி போட்டிருந்தேன், இப்படி வந்து செட் பண்ணியிருந்தேன். ஸோ நான் என்ன பிளான் பண்ணேன்னா, இந்த லோவை க்ளோஸ் பண்ணிட்டா, ஏன்னா இது வந்து ஒரு கவுண்டர் ட்ரேடு, சீக்கிரமாக வெளியே போயிடணும். ஸோ இந்த லோவை க்ளோஸ் பண்ணிட்டா நம்ம என்ட்ரி எக்ஸிட் சரி பிரேக் ஈவன் வந்து பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணேன். ஸோ எனக்கு உடனே வந்து க்ளோஸ் பண்ணிட்டான். க்ளோஸ் பண்ண உடனே என்னோடய ஆர்டர் வந்து இப்படி பிரேக் ஈவன் வந்து பண்ணிட்டான். ஓகேங்களா, ஸோ பிரேக் ஈவன் தான் பண்ணிட்டோமே, நம்ம இன்னொரு என்ட்ரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சரு பிஓஎஸ் இது வந்து ஸ்வீப்பு. அப்போது இது டோட்டலாக ஒரு ஸ்ட்ரக்சராக நம்ம வந்து ஒரு கன்சிடராக எடுத்துக்கலாம். இது டோட்டலாக ஒரு ஸ்ட்ரக்சராக நம்ம வந்து கைண்ட் ஆஃப் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அப்போது இது வந்து டிமாண்டு. சரிங்களா, இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். ஸோ மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணிட்டு ஒரு மூவ் வந்து கொடுத்தான். ஓகேங்களா, மூவ் கொடுத்த உடனே நான் என்ன பண்ணிட்டேன்னா, எகைன் இந்த இடத்துல ஆக்சுவலாக இப்படி வந்து போடணும். ஓகேங்களா, இந்த மாதிரி போடணும். ஸோ இது ரிஸ்க் அதிகமாக இருக்குது அப்படின்றனால இந்த ஹிட்டன் சப்ளைவை என்ட்ரி வந்து போட்டுட்டேன் வித் ரிஸ்க், என்னோட ஓன் ரிஸ்கில். ஏன்னா இங்கே ஒரு ஆர்டர் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இன்கேஸ் மார்க்கெட் வந்து இதை பிரேக் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், என்னோட இந்த ஆர்டரை வந்து நான் ஒரு சம் ஆஃப் த ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணிடுவேன். அப்போ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே அடித்த லாஸு இங்கே கவர் பண்ணி கொஞ்சம் அதிகமாகவே ப்ராஃபிட் வந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ இன்னொரு ஆர்டர் வந்து இந்த இடத்துல போட்டுட்டேன்.
ஓகேங்களா? ஸோ இப்படி ட்ரேட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இப்படி பண்ணவே கூடாது. ஓகேங்களா? இப்படி பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ நான் வந்து பண்ணலாமா? நான் வந்து ப்ரோ ட்ரேடரா? அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானும் பண்ணக்கூடாது. ஆனால் நான் லாஸ் பண்ணிட்டேன்னா, நான் என்னோட மைண்ட் செட்டில் நான் லாஸ் ரெக்கவர் பண்ணிடுவேன். பயப்பட மாட்டேன். ஏன்னா பல அடிகள் வாங்கியாச்சு. இதுக்கு மேலே பயந்தோம்னா இந்த பிஸ்னஸில் வேலையாகாது. ஸோ இதுதான் வந்து இது வந்து பிரேக் ஈவன் ஃபஸ்ட்டு என்ட்ரி. ஓகேங்களா? ஸோ இது வந்து பிரேக் ஈவன் பண்ணவே இல்லை. மார்க்கெட் வந்து டிபி வந்து கொடுத்துட்டான். ஓகேங்களா? ஸோ இது வந்து கரண்ட் மார்க்கெட்டில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியே என்ட்ரி எடுத்தேன். ஆனால் ஆக்சுவலாக அது அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த வீடியோ வந்து நமக்கு வந்து இதாகிடுச்சு, டவுன்லோட் ஆகாமல் போயிடுச்சு. சரி, ஓகே. ஸோ இதில் வந்து நமக்கு ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 2 யூரோஎஸ்டி வந்து எடுத்திருந்தோம். ஸோ மேலே போட்ட ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 290, கீழே போட்ட ஆர்டர் 190. ஓகேங்களா? ஸோ ஓவராலாக அப்படியே ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்கோம். சரி, ஓகே, இது விட்டுடலாம். இப்போ அடுத்த என்ட்ரி இதை வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். ஓகே. இப்போ நான் சொன்ன மாதிரி இன்டிஸ்மெண்ட் இந்த என்ட்ரி, இந்த 2 என்ட்ரி நான் என்னோட டிஸ்கார்டில் கொடுக்கல. ஏன்னா டிஸ்கார்டில் இருக்கவங்களாம் ஸ்டூடெண்ட்டு, அப்புறமா பிகினர்ஸ். ஸோ அவங்களுக்கு இங்கே போய் கொடுத்தோம்னா கொஞ்சம் குழப்பிடுவாங்க, கொஞ்சம் குழம்பிடும், கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. ஸோ அதனால் இந்த என்ட்ரி நான் அவாய்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் ரிஸ்க் என்ட்ரிலாம் நான் கொடுக்க மாட்டேன். நான் எடுத்துப்பேன், ஆனால் அவங்களுக்கு கொடுக்கறதில்ல. ஓகேங்களா? சரி, ஓகே. இது இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ வந்து பை அப்படின்னு ஆனால் இந்த இடத்துல பை வந்து போகும் மார்க்கெட். ஓகேங்களா? இப்போது இங்கே வந்து பை வந்து போகலாம். ஆனால் இங்கே ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்த ஃப்ளிப் என்ட்ரி நமக்கு எடுத்தது பார்த்தீங்களா? அந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் பிளாக் இருக்குது. அந்த கன்ஃபர்மேஷன் பிளாக்கில் மார்க்கெட் வந்து கண்ட்ரோல் வந்து எடுத்திருக்கு. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இப்போ 50-50 சான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்து மார்க்கெட் ரியாக்ஷன் பண்ணி மறுபடியும் டிமாண்டை ஃபெயிலியர் ஆகிறதுக்கு 50-50 சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண பாருங்கள், இப்போ எவ்வளோ பெரிய ஒரு ஃபோர்ஸில் மார்க்கெட் கீழே வருது. அப்போ கண்டிப்பாக நமக்கு இந்த டிமாண்ட் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு 50% சான்ஸ் இருக்குது அப்படின்னு நமக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வித் கன்ஃபர்மேஷனோட பை போகிறது பெட்டர். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் பை போக வேண்டாம் அப்படின்ட்டு எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கும், கச்ச கச்சன்னு இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க்கெட் வந்து சோச் வந்து இந்த இடத்துல பண்ணிருச்சு. சோச் பண்ண இடத்துலையே மார்க்கெட் என்ட்ரி எடுத்து எடுத்து மேலே போகுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி போகாது. மார்க்கெட் கீழே வந்து ரெக்கவருக்காக கீழேயும் வரலாம் திடீர்னு. ஸோ அதனால் நம்ம என்ட்ரி போக வேணாம் அப்படின்ட்டு தோணுது. ஸோ பார்க்கலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் மார்க்கெட் வந்து எடுத்துகிட்டு நமக்கு வந்து நான் சொன்ன அந்த பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து இங்கே என்ட்ரி வந்து போகல. ஏன்னு கேட்டிங்கன்னா, போதும் இன்றைக்கி இது போதும். ஸோ சும்மா சும்மா நம்ம என்ட்ரி வந்து போயிட்டு இருந்தோம்னா சரி, ஓகே. இங்கே வந்து இந்த ரியாக்ஷன் அப்படின்றது, இங்கே இந்த மூமெண்ட்ஸ் அப்படின்றது இந்த இடத்துல நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ் தான். ஸோ மார்க்கெட் கீழேயும் வரலாம், அதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதனால தான் என்ட்ரி போல். இருந்தாலும் இந்த இடத்துல வந்து என்ட்ரி போக முடியாதா, நீங்கள் சொல்கிற விஷயத்துக்கு என்ட்ரி போக முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. என்ட்ரி போகலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து இன்றைக்கி அந்த ப்ராஃபிட்ஸ்லாம் போதும், இதுக்கு மேலே வேண்டாம். அதுவும் இல்லாமல் என்ட்ரி நிறையா போட்டாச்சு, பிரேக் ஈவன் எஸ்எல்ஸும் நிறையா வாங்கியிருக்கோம். அப்படின்றனால நம்ம இதோட போதும், என்ட்ரி இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம், அந்த டே வந்து முடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானில் வந்து போகல. அது இல்லாமல் நமக்கு எகைன் கீழே வந்துட்டு போகலாம். சரிங்களா? அதனால தான் கொஞ்சம் என்ட்ரி வந்து அவாய்ட் பண்ணியாச்சு. வேறு ஒன்றும் இல்லை. என்ட்ரி போகிறதா இருந்தால் என்ட்ரி போகலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து நீங்களே ஒரு நாலேஜ் வந்து இப்போ நான் சொன்னதுலேயே ஏதாவது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ டிமாண்டாக இருக்குது, இந்த இடத்துல இவ்வளோ டிமாண்டாக இருக்குது. ஸோ இந்த டிமாண்டை மட்டும் நான் பர்டிகுலராக எடுத்ததுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இங்கே ரியாக்ஷன்ஸ், அதாவது இந்த சப்ளைக்கு ஒரு ரியாக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் போயிருக்கு. அப்போது இது வந்து பவர் தான். ஓகேங்களா? இங்கே தான் டிசிஷன் எடுத்திருக்காங்க மார்க்கெட். அப்படின்றனால தான் இங்கே வந்து என்ட்ரி போட்டேன். ஸோ வீடியோவில் எடுக்கும்போதே சொல்லியிருந்தேன். ஸோ இதில் வந்து லைவாக சரி அக்ரெசிவ் என்ட்ரியோ இல்லை கன்ஃபர்மேஷன் என்ட்ரியோ பார்த்து போயிருந்தாலும் நமக்கு மார்க்கெட் வந்து கொடுக்கும். சரி, ஓகே.
சரி ஓகே. வீடியோ வந்து ரொம்ப பெருசா போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து பார்ட் 2 வீடியோ. ஸோ பார்ட் 1ம் பார்த்துருங்க. ஸோ அது இல்லாம நம்மளோட ரெக்கார்டிங் எஸ்எம்சி கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும்னு விருப்பம் இருக்கவங்க என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி ஓகே. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பேடான ஒரு டாக்குமெண்ட்ரி வீடியோன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு சில என்ட்ரி வந்து நமக்கு வீடியோ வந்து டவுன்லோட் ஆகாமல் போகுது. அப்புறம் நான் வந்து கரெக்டாக வீடியோ எடுக்க முடியாத ஒரு அட்மாஸ்பியரில் இருக்கேன். ஓகேங்களா? ஸோ வீடியோ எடுக்க முடியாத ஒரு நாய்ஸி அட்மாஸ்பியரில் வந்து நாய்ஸி அட்மாஸ்பியர்னா அதனால் வந்து சரியாக ரெக்கார்ட் பண்ண முடியாதனால ஸோ இது வந்து ஒரு பேட் டாக்குமெண்ட்ரி வீடியோ தான். ஸோ எனக்கு எப்போது 6K ஓகேங்களா? ஸோ 5K சொன்னேன். 5K 6K 5K வந்து போதாது. ஸோ 6K ஃபாலோவர் எப்போ வராங்களோ அப்போது நான் லைவ் ட்ரேட் வந்து யூடியூப்லேயே வந்து கண்டக்ட் பண்ணுவேன். லைவாகவே இந்த ட்ரேட் எடுப்பேன். முடிஞ்சால் எவ்ரி வீக் எண்டில் நெக்ஸ்ட் வீக் என்னென்ன பிளான் இருக்குது அப்படின்றத லைவாகவே வந்து சொல்லுவேன். பர்டிகுலராக ஒரு டைமை செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ 6K ஃபாலோவர்ஸ் வந்து எப்போ வரீங்களோ அப்போது. ஓகேங்களா? அது இல்லாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்துட்டு லைக் பண்ணாமல் போகிறீங்க. ஸோ லைக் பண்ணால் தான் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ நானும் நிறையா வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷன்ஸ் வந்து எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். ஸோ லைக் வந்து பண்ணிடுங்க. அது இல்லாமல் இந்த வீடியோனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது ஒரு நாலேஜ் உங்களால் கெட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா ஒர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சதை கமெண்டில் வந்து டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ எத்தனை பேருக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எத்தனை பேருக்கெலாம் பிடிச்சிருக்கு அப்படின்றத நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? சரி ஓகே. வீடியோ பெருசாக இருக்குது அப்படின்றனால நம்ம இந்த டாக்குமெண்ட்டை இதோடவே முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? சரி ஓகே. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வீடியோக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? சரி ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டே வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய் பாய். See you.